ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்திற்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையர்களே. இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி. கன்னியாகுமரியிலே மணல் கொள்ளையை தடுத்த விஓவாகிய வில்லேஜ் ஆஃபீஸர் ஆகிய பிரான்சிஸ் சேவியர் என்கிறவரை படுகொலை செய்தார்கள். அவருடைய இளம் மகன் அந்த வெட்டப்பட்ட நிலையில் மருத்துவமனையிலும் அல்லது போஸ்ட்மார்ட்டத்திலும் கதறிய காட்சி நம்முடைய கல்லையும் கரை செய்யும், புள்ளையும் போர்க்குளம் போன செய்யும். ஆனால் 10 நாட்களுக்கு முந்தைய செய்தியில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்பிளை அந்த இளைஞன் முழு வைராக்கியத்தோடு தந்தை இழந்த சோகத்தையும் மறைத்து மனதை உறுதிப்படுத்தி தேர்விலே மிகச்சிறப்பான தேர்வு பெற்று நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதை படிக்கும்போது மனதிற்குள்ளாக அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் நம்மளை உயர்த்தி பிடிக்கிறது, நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்களை தாங்கி பிடிக்கிறது. நான் பகைமை மனதில் கொண்டு பகையாளிகளை தேடி போகவில்லை, உள்ளத்தில் உறுதி கொண்டு என் தந்தையின் கனவை தேடி போனேன், இன்றைக்கு நீதிபதியை அமர்ந்திருக்கிறேன் என்று ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு இளம் மனது சொல்லுகிற அருமையான அற்புதமான வாழ்க்கை தத்துவம். பகையாளிகளை வர்மம் கொண்டு பழிதீர்க்க நான் போகவில்லை, என் தந்தையின் கனவை மனதில் தேக்கி நான் படிக்க போனேன், இன்று நீதிபதியாய் உயர்ந்திருக்கிறேன், என் தந்தையின் கனவை நனவாக்கிய பெருமிதம் என் மனதிற்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவருடைய வழிமுறைகள் நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம் பலமாய் இருப்பார். என்ன இல்லை என்று தவிப்பதை விட என்ன இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால் பல நேரங்களில் மற்றவர்களை விட நமக்கு நலனும் வளமும் நம்பிக்கையும் பெருகும் என்பதை இந்த எல்கானாவுடைய வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மிக அழகான வார்த்தைகள், ரொம்ப அழகான நேர்த்தியான நல்ல கொண்ட கணவனுடைய ஒரு ஆறுதலின் மொழிகளை நாம் சந்திக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்களை நாம் பகுத்து பார்த்தோம். ஒரு அழகான மலை சூழலில் இருக்கிற ரமாத்தாயும் சோஃபில் இருக்கிற எல்கானாவினுடைய குடும்பம், 2 மனைவியர், புதல்வர் புதல்வியர், குழந்தைகள் இல்லாத அண்ணா என்று கதையை ஆரம்பித்து நக்களும் நையாண்டியும் வதையும் துன்பமும் மிகுந்த அண்ணாவின் உள்ளத்தை படம் பிடித்து காட்டி பாசமுள்ள ஒரு கணவன் குறையுள்ள மனைவியை தேற்ற முடியும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை தந்து அந்த முதல் பகுதி நிறைவு பெறுகிறது. இப்போ ஒரு ப்ராப்ளத்தை ஆசிரியர் சொல்லிட்டார், ஒரு பிரச்சனையை சொல்லிட்டார், ஒரு புதிரை நமக்கு சொல்லிட்டார். இந்த புதிரை எப்படி அவிழ்ப்பது, இந்த விடை தெரியாத வினாக்களுக்கு எங்கே விடை காண்பது என்ற பகுதிக்கு நம்மை அழைத்து செல்கிறார். ஒரு அழகான எதிர்பார்ப்பையும் நமக்குள்ளாக ஒரு தேடலையும் தருகிற இந்த அழகான வர்ணனை அடுத்த பகுதிக்கு நம்மை அழைத்து செல்கிறது. நம்ம பார்ப்போம். இந்த 2ஆம் பகுதியானது 9ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வருகின்ற பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதிக்கு நம்முடைய பொது மொழிபெயர்ப்பிலே அண்ணாவும் ஏலியும் என்கின்ற அழகான ஒரு பெயரை தந்திருக்கிறார்கள், தலைப்பை தந்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். தந்தை அவர்களே, முதல் அதிகாரத்தில் 8 இறைவசனங்களுக்கு விளக்கங்களை அளித்திருக்கிறீர்கள். இதிலும் குறிப்பாக இன்னும் நுணுக்கமான செய்திகள் ஏதேனும் நாங்கள் இந்த பார்வையில் பார்க்க அழைக்கப்படுகிறோமா என்ற ஒரு தெளிவுகளும் எங்களுக்கு கிடைத்தால் நல்லமாக இருக்கும். இப்போ நம்ம ஏரியல் வியூ பார்த்த மாதிரி இப்போ ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் சொல்ல மாதிரி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அந்த பகுதியை நம்ம போவோம். 1-2 வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்லிவிட்டு அந்த பகுதி காட்டுகிற இறையிலுக்காக நம்ம கடந்து வருவோம். எஃப்ராயிம் மலை நாட்டை சார்ந்த ரமத்தாயிம் ஜோஃபில் என்று அந்த முதல் வார்த்தை அல்லது வரி வருகிறது. இப்போ சாமுவேல் குருவாகவும் இறைவாக்குனராகவும் இறைவன்பாக பணிபுரிகிறார். அவரே நீதி தலைவர்களின் இறுதி தலைவராகவும் சித்தரிக்கப்படுகிறார். நீதி வழங்குவதும் மக்களை வழிநடத்துவதும் மக்களை போருக்கு ஆயத்தம் செய்வதும் எல்லாம் ஒரு நீதி தலைவர், ஒரு இறைவாக்குனர், ஒரு குரு, மூன்றும் ஒருங்கே சங்கமிக்கிற ஒரு அருமையான மனிதர் சாமுவேல். அப்போ
பழி ஒப்படுகிறாக இருந்தால் அவர் லேவிய குலத்தை சார்ந்தவராக இருக்கும். லேவியர் என்றால் எப்படி அவர் எப்ராயிம் மலைநாட்டிலிருந்து வரக்கூடியவராக இருக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வியை சிலர் கேட்கிறார்கள். அதற்கு இரண்டு விதமான விடைகளை விவிலிய பேராசிரியர்கள் முன்வைக்கிறார்கள். ஒன்று, ரமாதாயிம் என்பது இப்ரேம் மொழியில் இரண்டு உயர்ந்த குன்றுகள் என்று அர்த்தமாகும். தாயிம் என்றால் அந்த டூவல் என்று சொல்வார்கள். ஒன்று இரவும் பகலும் அந்த இரட்டையாக வருகிற வார்த்தைகள். ரமாதாயிம் இரு உயர குன்றுகள். அது எந்த இடத்துல இருக்குதுன்னு இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. இந்த முதல் வசனத்திலே எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த ரமாதாயிம் ஜோப்பில் உள்ள என்று எல்கானாவுடைய சொந்த ஊரை பற்றி சொல்கிறது. எல்கானாவின் மகன் சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கர், சாமுவேல் ஆண்டவரின் நீதி தலைவர், சாமுவேல் ஆண்டவரின் குருவாக, நீதி தலைவராக, இறைவாக்கராக 3 நிலைகளும் இருந்து செயல்படுகிற ஒரு உண்மையான வல்லமையான மனிதர் சாமுவேல். ஒருவேளை அவர் பழி ஒப்படுகிறாக இருந்தால் அவர் லேவி இனத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அப்படி லேவி இனத்தை சார்ந்தவராக இருந்தால், லேவியர் குலத்திலிருந்து வருகிறார் இருந்தால் எப்படி எப்ராயிம் என்கின்ற யூதா மலைநாட்டுக்குள்ளாக அவர் வருவார் என்ற ஒரு கேள்வியை சிலர் கேட்கிறார்கள். அழகான ஒரு கேள்வி, நுணுக்கமான ஒரு கேள்வி. ஒரு சின்ன தகவலை மட்டும் பகிர்ந்து கொள்வோம். ஒன்று, விவிலிய வல்லுநர்களின் பார்வையில் ரமாதாயிம் என்பது 2 குன்றுகள் நிறைந்த பகுதியாக சொல்லப்படுகிறது. அந்த பகுதியில் இன்றைய நாள் அது எங்கே இருக்கிறது என்பதற்கான பல்வேறு விதமான விடைகள் இருக்கிறது. ஆனாலும் சரியான இடத்தை அவர்கள் கண்டுபிடிக்க இயலவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எல்கானா ரமாதாயிம் இருக்கிற யூதாவின் மலைப்பகுதியிலிருந்து வருகிறவராக இருக்கலாம். அன்னா அவருடைய முதல் மனைவி லேவிய குலத்தை சார்ந்தவராக இருக்கலாம் என்று வாதிடுகிறார்கள். அந்த வகையில் தாய் வழியில் அவர் லேவிய குலத்திலிருந்து வருகிறவராக ஒரு சில அறிஞர்கள் ஒப்பீட்டு செய்கிறார்கள். இதில் இன்னொரு சின்ன கருத்து பார்த்தீங்கன்னா 1:19 வாசிங்களேன். 1 சாமுவேல் 1:19. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பிச் சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். ரமாதாயிம் என்பது ராமா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஜூப் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. 1 சாமுவேல் 9:5 வாசிப்பமே. அவர்கள் சூபு நாட்டுக்கு வந்தபோது சவுல் தம் பணியாளரிடம், வா, நாம் திரும்பி செல்லுவோம், ஏனெனில் என் தந்தை கழுதைகளை மறந்துவிட்டு நம்மை பற்றி கவலை கொள்வார். பாருங்க, அந்த ஜூப் நாட்டை சேர்ந்த பொழுது அப்பொழுது இந்த எல்கானா அவருடைய முன்னோர்கள் எல்லாம் ரமாதாயிம் உள்ள ஜூப் என்ற பகுதியிலே குடியேற்றம் பெற்றார்கள் என்றும் ஒரு வார்த்தை வருகிறது. அதை போல இன்னும் ஒரு செய்தியும் இடைச்சலாக சொல்லலாம். நீதித்தலைவர்கள் 19:1-2 வசனங்களை வாசிப்போமே. இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத நாட்களில் லேவியர் ஒருவர் எப்ராயிம் மலைநாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். லேவியர் ஒருவர் எப்ராயிம் நாட்டின் எல்லை பகுதியில், இந்த ரமாதாயிம் எப்ராயிமுடைய எல்லைக்குள்ளாக வருகிற பகுதி. லேவியர்கள் இந்த எப்ராயிம், ரமாதாயிம் உள்ளிட்ட பகுதிகளில் வாழ்ந்து வந்ததற்காக நீதித்தலைவர்கள் புத்தகத்திலே 19 அதிகாரம், 20 அதிகாரம், 21 அதிகாரங்களிலே பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. ஆக ஒரு அழகான ஒரு விடையை நாம் சொல்லலாம். சாமுவேல் குருவாய் பழி ஒப்புக்கொடுப்பதாக இருந்தால் அவர் லேவிய குலத்தை சார்ந்தவராக இருக்கலாம். அதற்கு 2 விடைகளை தருகிறார்கள். லேவியர்கள் எப்ராயிம் மலைப்பகுதியிலே குடியேற்றம் பெற்றிருந்தார்கள், ஜூப் என்ற பகுதியிலே வாழ்ந்தார்கள் என்று ஒரு விடையை சொல்லலாம். அல்லது எல்கானாவினுடைய முதல் மனைவியாகிய அன்னா லேவிய குலத்தை சார்ந்தவராகவும் எல்கானா யூதாவின் குலத்தை சார்ந்தவராகவும் இருந்திருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் கூட ஜக்கரியா மற்றும் எலிசபெத்து அபியா வகுப்பை சார்ந்தவராகவும் லேவி இனத்தை சார்ந்தவராகவும் அவர்கள் இருக்கிறதை நம்ம சுட்டி காட்டலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த அழகான வசனம் ஒரு அழகான புவியியலையும் சமூக உறவுகளையும் இது சுட்டி காட்டுகிறது. அதே போல இன்னும் ஒரு பெயரையும் நாம் குறிப்பிட்டு செல்ல வேண்டும். இந்த முதல் வசனத்தை கடந்து பெயர் விளக்கம் காண 3ஆம் வசனத்திற்குள்ளாக நாம் போவோம். எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். அங்கே ஆண்டவரின் குருவான ஏலியின் 2 புதல்வர்கள் ஒப்பினியும் பினகாசும் இருந்தனர். இந்த பினகாஸ் என்கிறவர் வலிமை வாய்ந்த போர் வீரராக மற்ற நூல்களிலே சித்தரிக்கப்படுகிறார். எண்ணிக்கை நூல் 31 அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மோசே ஒவ்வொரு குலத்திலிருந்தும் வந்த 1000 பேரை குரு எலையாசர் மகன் பினகாசுடன் போருக்கு அனுப்பினார். பாருங்க, பினகாசுக்கு உடன் போருக்கு அனுப்பினார். அதே போலவே யோசுவா புத்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் இந்த பினகாசனுடைய பெயர் இடம்பெறுகிறது. யோசுவா 22:13. இஸ்ரேல் மக்கள் குரு எலையாசரின் மகன் பினகாசை கிளையாது நாட்டில் இருந்த ரூபனின் மக்கள்
காத்தின் மக்கள் மனாசேயின் பாதி குலத்தினர் ஆகியோரிடம் அனுப்பினர். பினேகாசனுடைய பெயர் வலிமை வாய்ந்த போர் வீரராகவும் போர்களை நடத்துகிறவராகவும் போரின் வியூகங்களை அமைக்கிறவராகவும் அவர் சித்தரிக்கப்படுகிறார். அவர் ஏலியின் மகன் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறார். அதை போலவே ஹன்னா பெனினா என்ற இரு பெயர்களை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். விவிலியத்திலே எப்பொழுதுமே பெயர் குறிப்பிட்டால் அது சிறப்பு வாய்ந்தவர்கள் என்றும் ஆண்டோரின் அன்புக்குரியவர்களும் என்று நமக்கு தெரியும். ஏற்கனவே அந்த வகையில் அன்னா என்பது எபிரேய சொல்லான ஹென் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. ஹென் என்றால் கிரேஸ், கடவுளின் அருள், கடவுளின் கிருபை என்ற அர்த்தமாகும். ஹன்னா என்பதற்கு காட் இஸ் கிரேஷியஸ் என்று நாம் மொழிபெயர்க்கலாம். கடவுள் கிருபை உள்ளவர், கடவுள் அருள் மிகுந்தவர், அருளாய் இருக்கிறார் என்று நாம் மொழிபெயர்க்கலாம். இந்த யோஹானன் என்ற புதிய ஏற்பாட்டிலே யோவானை பற்றி சொல்வார்கள். யோஹானன் என்பதும் ஆண்டவரின் அன்புக்குரியவர் என்று. பின்னாளில் அவர் தன்னுடைய நற்செய்தியிலே இயேசுவின் மிகவும் அன்பு கொண்டிருந்த இயேசுவின் அன்புச்சீடு என்று தன்னை சொல்வதும் இந்த வார்த்தைகளின் பின்னணியிலே தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே பெனினா என்கின்ற ஒரு இரண்டாம் மனைவியும் எல்கனாவிற்கு இருக்கிறார். பெனினா என்றால் பல்வேறு விதமான விளக்கங்களை விவிலிய வல்லுநர்கள் சொன்னாலும் பேர்ல், அந்த முத்து என்கின்ற ஒரு வார்த்தை அதுக்கு ஈடான சொல்லாக பெரும்பாலான ஆசிரியர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்னா என்பது காட் இஸ் கிரேஷியஸ், பெனினா என்பது பேர்ல், முத்து என்கின்ற பொருள்படுகின்ற பெயர்களை கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்ல ஆசைப்படுறேன். எபிரேய மக்கள் எப்பொழுதுமே பெயர் வைத்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் பெயர் வைக்க மாட்டார்கள். அது ஆண்டவரின் மகத்தான கொடையாக இருக்கலாம், ஆண்டவரின் வல்லமையான செயல்பாடாக இருக்கலாம், அல்லது தங்களுடைய துயரமான நிலையாக இருக்கலாம். உதாரணத்துக்கு மோசே மிதியா நாட்டிலே தன் மாமனாராகிய ஜெத்ரோவினுடைய மகளை மணந்து அந்நிய நாட்டில் பிள்ளை பெருகும்போது அவனுக்கு கெரிம் என்று பெயர் வருகிறார். கெர் என்று பொருள்படுகிற அந்த வார்த்தை அந்நிய நாட்டில் நான் அயலானாய் இருந்தேன் என்பதை பொருள்படும் விதமாக அந்த பெயரை வைக்கிறான். அந்த வாழ்க்கை சூழல், அந்த நிலத்தில் கடவுளுடைய பாதுகாப்பு, அதை குறித்து கட்டுவதாக பெயர் இருக்கிறது. அதை போலவே மிகாயேல் என்று பெயர் வைக்கிறார்கள். மிகாயேல், மீ என்றால் ஹூ, கா என்றால் லைக், எல் என்றால் எலோஹிம், கடவுளை போல் யார் என்று வார்த்தை. அந்த ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இன்றைக்கு இந்த அல்னா, எல்கானா மற்றும் பெனினா, சாமுவேல் என்கின்ற பெயர்கள் நம்முடைய காதுகளிலும் நாவிலும் அதிகமாக உச்சரிக்கப்படுகிற கேட்கிற பெயர்கள். ஆனால் அவைகளுக்குள்ளாக ஒரு இறை செய்தியும் அவர்களுக்குள்ளாக ஒரு இறை செயல்பாடும் இருக்கிறதை நாம் காண்கிறோம். இன்னைக்கு நம்ம குழந்தைகளை பெயர் வைக்கிறோம். ரொம்ப ஃபேன்சியாக இருக்கணும், ரொம்ப வினோதமாக இருக்கணும், ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு பேர் வைப்போம். வாயிலே நுழையாது. சில சமயத்தில் அதுக்கு அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு யாருக்குமே தெரியாது. அந்த பெயர் வைக்கும் நிகழ்வு என்பது ஒரு அழகான ஒரு மகத்தான இறை செயலை வெளிப்படுத்துவதாக இஸ்ரேல் மக்கள் நினைத்தார்கள். ஆகவே தான் எப்பொழுதும் அந்த பெயரை மிக மாண்போடு அந்த பெயருக்கேற்ப வாழ வேண்டும் என்ற நிலையோடு பிள்ளைகளை பெயரிட்டு அழைத்தார்கள். அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் என்பது இந்த பெயர் விளக்கத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எல்கனாவிற்கு இரு மனைவி இருப்பதாக விவிலியம் குறிப்பிட்டு சுட்டி காட்டுகிறது. ஒன்று அன்னா, இன்னொன்று பெனினா. அப்போ இயல்பாக ஒரு கேள்வி கேட்கும், அப்போ இவருக்கு 2 மனைவியா, அது பைபிள் அலவுடா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளாக இயல்பாக எழுவது நியாயம்தான். அதை பற்றி ஒரு சின்ன சிந்தனையை நம் முன்பாக வைக்கிறோம். விவிலியத்திலே பல மனைவியரை மணக்கும் போலிகமி என்கிற வழக்கம் அறவே தடை செய்யப்படுகிறது. உதாரணத்திற்கு நம்ம பாருங்களேன், இணைச்சட்ட நூல் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவன் இதயம் ஆண்டவரை விட்டு விலகாதிருக்க வேண்டுமானால் பல மனைவியரை கொள்ளலாகாது, வெள்ளியும் பொன்னும் அளவுக்கு மீறி சேர்க்கலாகாது. அரசனை பற்றிய சட்டத்திட்டங்களிலே மிக முக்கியமானதாக குறிப்பிடப்படுகிறது. அரசன் எல்லாரையும் ஆள்கிறவன், அடுக்குமுறை சமுதாயத்தின் உச்சக்கட்டத்தில் அமர்ந்திருப்பவன். அவனுக்கே கடவுளுடைய கட்டளை என்னவென்று பல மனைவரை மணக்கக்கூடாது. மணந்தால் ஆண்டோரை பற்றிய எண்ணமோ ஆண்டோரை பற்றிய அச்சமோ மனதில் இல்லாதபடி செய்வார்கள். சாலமோனை பற்றி இணைச்சட்ட வரலாற்று சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய தவறாக பல மனைவியரை யூத மதத்திலும் இஸ்ரேல் சமூகத்தையும் சாராத பெண்களை மனதனால்தான் அவர் மனம் ஆண்டோடமிருந்து திரும்பி போனது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பல மனைவரை மணப்பது என்பது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் தடை சட்டப்பட்ட ஒரு பாகமாக இருக்கிறது. 1 தீமோத்தி 3:2 வாசிப்போமே. 1 தீமோத்தி 3:2-12. சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராகவும் ஒரு மனைவி கொண்டவராகவும் அறிவு, தெளிவு, கட்டுப்பாட்டு, விருந்தோம்பல், கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராகவும் இருக்க வேண்டும். சபை கண்காணிப்பாளர், எல்டர், ஜாக்கேன், பிரிஸ்பித்தரோஸ் என்கின்ற அந்த மனிதர் ஒரு முறை மட்டுமே மனமானவராக இருக்க வேண்டும் என்று பவுலடிகளார் அறுதியிட்டு சொல்கிறார். அது முற்காலத்திலிருந்து வருகின்ற ஒரு அழகான பாரம்பரிய வழக்கமாகவும் இறை சட்டமாகவும் இருக்கிறது. ஆனாலும் கூட இரு மனைவிகளை கொண்டிருப்பது அந்த தொடக்க கால விவிலிய வரலாற்றிலே குறையாக கருதப்படவில்லை. உதாரணத்துக்கு பாருங்களேன், லேயா, ராக்கேல் என்று இரு மனைவியர்கள். அதே போல் அப்ரஹாமுக்கு
சாரா மனைவியாக இருந்தாலும் ஆகாரை கொடுத்து பிள்ளை வரத்திற்காக பிள்ளை பேற்றுக்காக அந்த ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது விவிலிய வரலாற்று வல்லுநர்களுடைய பார்வையிலே எல்கானா அபிரகாமை போல யாக்கோபை போல ஒரு குல முதுவராக சித்தரிக்கப்படுகிறார். இரு மனைவியை கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு ஆசை பெர்ஜஸ் என்கின்ற ஒரு அழகான விவிலிய விளக்க உரையாளர் சொல்லும்போது சொல்வார், அபிரகாமை பற்றிய செய்திகளை தரும்போது சாரா பிள்ளை வரம் இல்லாதவராய் இருந்தபோது சாராவுடைய வற்புறுத்தலினால் ஆகாரை அவர் மனைவியாக ஏற்கிறார். இந்த எல்கானாவை பற்றி பேசும்போது அவருடைய இரு மனைவரை பற்றி பேசும்போது இரண்டு குறிப்பிட்ட செய்திகளை வெளிய வல்லுநர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒன்று, எல்கானா அபிரகாமை போல ஒரு யாக்கோபை போல இந்த இடத்துல சித்தரிக்கப்படுகிறார். அங்கேயும் இரு மனைவியர்கள், ஒருவருக்கு பிள்ளை இல்லை, இன்னொருவருக்கு வழியாக பிள்ளை வரம் கிடைக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அபிரகாமை போல சாராவ ஆகாரை போல என்ற ஒரு செய்தி. இரண்டாவது, எல்கானா முதல் மனைவி அன்னா, இரண்டாம் மனைவி பெனினா. ஏன் இப்படி இதை நாம் கண்டுகொள்கிறோம்? அந்த வரிசை பட்டியலில் எல்கானாவின் மனைவியாக அன்னா, பெனினா என்று இரண்டு இடத்தில் குறிப்பிடப்படுகிறது. எப்படி சாராவுக்கு பிள்ளை வரம் இல்லாததனால் இன்னொரு பெண்ணை அவர் மணந்து கொண்டாரோ அதை போலவே எல்கானா அன்னாவிடமிருந்து பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில்லாத போது அவர் பெனினாவை பெற்றுக்கலாம் என்று ஒப்பீடு செய்து விளக்க உரையும் சொல்கிறார்கள். என்னவாக இருந்தாலும் மிக தொடக்க நாட்களிலே பைகாமி என்று சொல்வார்கள். இரு மனைவியரை கொண்டிருக்கும் வழக்கம் அவர்களிடையே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். எருசலேமிலே ஈப்ரூ யூனிவர்சிட்டியிலே இப்ராஹிம் கற்றுக்கொண்டிருந்த பொழுது எனக்கு விரிவுரையாளராக இருந்தவர் ஒரு யூத ராபி. அவர் மம்மான் என்றவருடைய பெயர். ஒரு முறை அவரோடு பேசிக்கொண்டிருந்த பொழுது எத்தனை குழந்தைகள் என்று கேட்டேன். 6 குழந்தைகள் கொடுத்து என்னை ஆண்டவர் ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொன்னேன். இந்த காலத்தில் 6 குழந்தைகளா சார் என்று சொல்லி நான் கேட்டேன். அவர் சொன்னார், முதல் மனைவிக்கு 3 பெண் பிள்ளைகள், இரண்டாவது மனைவிக்கு 3 பெண் பிள்ளைகள் என்று சொன்னபோது மனதிற்குள்ளாக எல்கானா, அப்ரஹாம் இவரை பற்றிய செய்திகள் மனதிற்குள்ளாக வந்தது. இன்றைக்கு கூட பொருளாதார நிமித்தமாக பல்வேறு கடன் நிமித்தமாக ஒரு மனைவி, ஆனாலும் இரு மனைவி பெற்றுக்கொள்வது தடை செய்யப்படாத நிலையில் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அறுதிட்டு சொல்ல முடியாது, ஆனாலும் உணர்ந்து கொள்கிற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம். அதை போலவே இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை வருகிறது. ஏனெனில் ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்தார். 5ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பிரிவு இப்படி சொல்கிறது, ஆண்டவர் அவரை மலடியாக்கி இருந்தார். அப்பா, கடவுள் ஒருத்தரை மறுபடியாக்க முடியுமா? அது கடவுளுடைய திருவுளமா? அது கடவுள் பிரியமானதா என்ற ஒரு அங்கலாய்ப்பும் ஒரு யதார்த்த கேள்வி மனதிற்குள்ளாக எழலாம். அதுக்கு விவிலிய வல்லுநர்களுடைய விளக்கு உரை ரொம்ப அழகானது. இட்ஸ் நாட் ஆக்சிடென்டல் பட் இன்டென்ஷன் ஆஃப் காட் என்று விளக்கி சொல்கிறார்கள். ஏனென்றால் அண்ணாவின் வழியாய் பிறக்கப்படுகின்ற குழந்தை சிறப்பான குழந்தை, அது கடவுளின் அருளால் பிறந்தது, கடவுளுடைய ஜெபித்து பெற்றுக்கொண்ட ஒரு குழந்தை என்பதை ஆசிரியர் வலியுறுத்த விரும்புகிறார். அந்த வகையிலே சாமுவேலின் பிறப்பு என்பது இஸ்ரவேல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்து வைக்கிறது என்பதை குறித்து காட்டும் வண்ணமாக மலடியாயிருந்த அண்ணா ஆண்டோடும் ஜெபிக்க ஆண்டோடு அருள் கூர்ந்து அவருக்கு பிள்ளை வரம் தந்தார். அண்ணாவும் நன்றி உள்ளத்தோடு அந்த பிள்ளையை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்தார் என்ற அந்த ஒரு அழகான ஒரு செய்தியை ஆசிரியர் பகிர்ந்து கொடுக்கவே இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். மீண்டுமாக மக்கள் செல்வம் என்பது ஆண்டுடைய கொடை என்பதையும் விவிலியத்தின் பல இடங்களிலே, பல பகுதிகளிலே, பல குடும்ப நிகழ்வுகளிலே நாம் உணர்ந்து கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம். அதே போல பாருங்களேன், இப்போ 1:3 வாசிப்போமே. எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். இப்ப பாருங்களேன், ஆண்டுதோறும் என்று வார்த்தை இருக்கிறது. இணைச்சட்ட நூல் 12:5-7 வாசிப்போமே. இணைச்சட்ட நூல் 12:5-7. ஆண்டவராகிய கடவுள் தம் பெயர் விளங்கவும் அங்கே குடியமரவும் உங்கள் எல்லா குலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கும் இடத்திலேயே நீங்களும் நாடி அங்கே செல்லுங்கள். உங்கள் எரிபலிகளையும் மற்ற பலிகளையும் 10 பங்கையும் அர்ப்பண காணிக்கைகளையும் நேர்ச்சை காணிக்கைகளையும் தன்னார்வ பலிகளையும் ஆடு மாடுகளின் தலையீற்றையும் அங்கே கொண்டு வாருங்கள். அங்கே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உண்பீர்கள். உங்கள் உழைப்பின் பயனும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரால் ஆசி பெற்றதுமாகிய எல்லாவற்றுக்காகவும் நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் மகிழுங்கள். ரொம்ப அழகான வசனம், ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அங்கே கொண்டிருக்குது. நம்ம தோரா புத்தகங்களை நான் விளக்கி சொல்லலை, ஆனால் இந்த இடத்துல இருக்கின்ற ஒரு அழகான ஒரு சமூகவியலும் சமூகவியலோடு இலையோடுகிற இறையியலையும் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இணைச்சட்ட நூல் 12:5-7 வசனங்கள் ஆண்டுதோறும் இஸ்ராயல் மக்கள் மேற்கொள்ள வேண்டிய திருப்பயண திரு யாத்திரையை குறிப்பிட்டு காட்டுகிறது. திருப்பயண திரு யாத்திரை எதற்காக? ஆண்டவரின் வழிபாட்டு தடங்களுக்கு சென்று பல்வேறு விதமான பொருத்தனைகள், பல்வேறு விதமான பலிகள், பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை
கொண்டாட அழைக்கிறது. மகிழ்ந்திருக்கிறாயா, குடும்பத்தோடு வா, ஆண்டுக்கு நன்றி பலி செலுத்து, தகனப்பள்ளி செலுத்து, எரிபலி செலுத்து, அல்லது பாவ பரிகாரம் செலுத்து, பொருத்தனைகளை செலுத்து, மகிழ்ந்திரு, உண்டு பகிர்ந்து மகிழ்ச்சியாக இருந்து இல்லம் திரும்பி என்று அழகான ஒரு செய்தியை தருகிறது. ஆண்டுதோறும் எல்கானா தன் குடும்பத்தார் அனைவரோடும், அதில் முதல் மனைவி, இரண்டாம் மனைவி, முதல் மனைவிக்கு பிள்ளை இல்லாத நிலையில் இரண்டாவது மனைவியுடைய புதல்வர் குடும்பமாக போறார். நிறைய செலவாகும், கடும் பயணம் மேற்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அந்த நாள் அந்த பயண நாட்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இறை உணர்வை கட்டி காக்க வேண்டும். தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் ஒரு நல்ல டிவோட்டட் பக்தி உள்ள கடவுள் பயம் நிறைந்த ஒரு எல்கானாவை ஆசிரியர் படம் பிடிக்கிறார். ஆண்டுதோறும் பயணம் புறப்படுகிறார். சிலோவிற்கு பயணம் புறப்படுகிற ஒரு நல்ல மனிதராக, நல்ல தலைவராக காட்டுகிறார். 2 காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, விவிலிய வரலாற்று வல்லுநர்களின் பார்வையில் இந்த எல்கானா ஒரு ஏலியை போல செயல்படுகிறார். ஏலி சீலோவில் இருக்கிற இறை வழிபாட்டு தலத்திற்கு பாதுகாவல் இருக்கிறார். அவருக்கு இணையான ஒரு மனிதராக, இல்லத்தின் தலைவராக இருந்து ஒரு குருவை போல அவர் செயல்படுகிறார். 2 பண்புகளை எல்கானாவிலே ஆசிரியர் படம் பிடிக்கிறார். ஒன்று, பக்தியுள்ள மனிதராக, ஒரு நல்ல தலைமைத்துவம் மிகுந்த குடும்ப தலைவராக, பக்தியுள்ள தலைமைத்துவம் மிகுந்த மனிதராக அவரை படம்பிடித்து காட்டுகிறார். ஒன்று, திருப்பயண யாத்திரை ஆண்டுதோறும் பக்தியோடு. அதே போலவே அந்த எல்கானுடைய கதாபாத்திரம் மிக அழகாய் சித்தரிக்கப்படுகிறது. அது மனம் கசிந்து அழுகிற அண்ணாவாக இருக்கட்டும், பழிகளினுடைய பங்குகளை அழகாய் பங்கிட்டு பாரபட்சமெல்லாம் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தந்தையாக இருக்கட்டும், தன் மனைவி பொருத்தனை செய்ய அனுமதி தருவதாக இருக்கட்டும், செய்த பொருத்தனை நிறைவேற்ற மனைவி தவித்து துடிக்கும் போது எல்கானா உடனிருந்து அவருக்கு அனுமதி தந்து அதை நிறைவேற்ற உதவி செய்வதாக இருக்கட்டும், அழகான ஒரு டொமஸ்டிக் லீடர்ஷிப்பை நம்ம பார்க்கிறோம். இந்த ஏலி தன் சொந்த பிள்ளையாக இருந்த பொழுதும் கண்டித்து திருத்தாமல் அவருடைய தீச்செயல்களினால் தன் வருவாயை பெருகிக் கொண்ட ஒரு மனிதராக காட்டப்படுகிறார். அவருக்கும் இவருக்கும் அழகான காது தூர வித்தியாசம் இருப்பதை ஆசிரியர் சொல்லாமல் சொல்லி நம்மை சிந்திக்க அழைக்கிறார். 2 காரியம். இப்போ இன்னொரு செய்தி, அழகான செய்தி, ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னாக்க, ஆண்டுதோறும் என்ற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. நம்மளுக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்கும். இந்த வட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவோம், குடும்பத்தோட வருஷத்துக்கு ஒரு தடவை காசு சேர்த்து வச்சு அல்லது கடவுடனை வாங்கிட்டு குடும்பத்தோட வேளாங்கண்ணி போவோம் இல்லைங்களா. வேளாங்கண்ணி போய்ட்டு வருவோம், வாடிப்பட்டி போயிட்டு வருவோம், அல்லது இந்த சேலம், தருமபுரி, பாண்டிச்சேரி மறைமாவட்டங்களுக்கு மேல்நாரிப்பினருக்கு குடும்பமாக போயிட்டு வருவோம். இதெல்லாம் சாதாரண சின்ன சின்ன நிகழ்வுகளாக இருக்கும். ஆனால் இந்த நிகழ்வுகள் அடங்கியிருக்கிற ஆழ்ந்த சமூக உணர்வும் இறை உணர்வும் ரொம்ப அழகாக விஞ்சின்னு இருக்கும். அந்த நாட்களில் வேளாங்கண்ணி போகிறோம் அப்படின்னம்னாக்க ஜெபிச்சு அந்த பயணத்தை துவங்கி போகும்போது அந்த பக்தி உணர்வோடு போய் அந்த இடத்துல நம்முடைய தேவையான பொருத்தனைகளை சரி நிறைவேற்றி விட்டு மொட்டை அடிக்கிறதோ அல்லது பழி செலுத்துறதோ அல்லது காணிக்கை செலுத்துறதோ செலுத்திட்டு ஒரு 2 நாள் அங்கேயே தங்கி மூச்சார மீனை வாங்கி சமைச்சு போட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு இறை உணர்வு மட்டுமல்ல, இறை பக்தி மட்டுமல்ல, குடும்ப உறவுகள் பலப்படுகிறது, குடும்ப ஒன்றிப்பு இணைக்கப்படுகிறது. பெங்களூரில் ஒரு குடும்பம் கவுன்சிலிங்க்கு வந்தாங்க. வந்தக்குள்ளே சொன்னாங்க, எங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் டிவியேட் ஆகிற மாதிரி தெரியுது ஃபார், நல்ல பக்தியான குடும்பம் தான், ஆனால் இந்த உலகத்தில் பிள்ளைங்களை பார்த்துக்க முடியல, அப்படி டிவியேட் ஆகிறாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து கொண்டார்கள். அப்போ நான் கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு குழந்தைங்க 2 தடவை 3 தடவை பேசினேன். பேசிட்டு ஒரு மனசுக்குள்ள பட்ட ஒரே ஒரு காரியம் தான் சொன்னேன். உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வேளாங்கண்ணி போயிட்டு வாங்க, அல்லது டோர்னல்லி போயிட்டு வாங்க, அல்லது ஹரிஹார் போயிட்டு வாங்க, குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, அடிக்கடி இந்த மாதிரி வெளியே போயிட்டு வாங்க என்று நான் சொன்னேன். 3 மாதங்கள் கழித்து அந்த இல்லத்தின் தலைவரையும் தலைவியும் பார்த்தபோது, நல்லா இருக்கிறீங்களா, குழந்தைங்க நல்லா இருக்குங்களான்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, நிறைய பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு ஃபாதர் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் காசு சம்பாதிக்கிறது மட்டும் பெருசாக நினைக்காதீங்க, அந்த சம்பாதிச்ச காசை குடும்பத்தோடு செலவிடவும் பாருங்கள். பொருட்களை மட்டும் கொடுத்து பிள்ளைகளை திருத்த முடியாது, உங்களுடைய பிரசன்னமும் இருக்கணும். இந்த மாதிரி பயணங்கள், இந்த பயணத்தின் போது காட்டப்படுகிற அக்கறை பாசம் குடும்ப உணர்வுகளையும், அப்பா நமக்காக இருக்கிறாரு, அம்மா நமக்காக இருக்கிறாங்க, நம்மளை தவிர உங்களுக்கு வேற சந்தோஷம் கிடையாது என்ற உணர்வை நம்ம உறுதிப்படுத்துகிறோம்னு சொன்னேன். அப்போ அவங்க புரியுது, எஸ் ஃபாதர், தேங்க்யூ ஸோ மச் என்று சொல்லி போனார்கள். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துக்குண்டான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எரிபலிகளாகவும் தகனப்படிகளாகவும் கொடுக்கப்படுகிற ஆடு மாடுகளின் இறைச்சிகள் அதன் ஒரு பங்கு எரிக்கப்படும், மறுபங்கு குடும்பத்தாருக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும். அந்த எப்படி பகிர்ந்து கொடுப்பாங்கன்னாக்க, ஒரு மனைவி அவருடைய பிள்ளைகள் என்று பங்கு பிரிக்கப்படும். மனைவியை குழந்தைகள் இல்லாத எல்கனாவிற்கு ஒரு பங்கு. பழுகி பெருகுங்கள், இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளை கடவுளை கட்டளை கொடுத்துட்டு ஒரு கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார்.
பிள்ளை வரம் இல்லாதவராக இருக்கிறார் என்று சொல்லும்போது ஒரு கான்ட்ரடிக்ஷனை பார்க்குறோம்.